நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் RSKV யூடியூப் சேனல். உங்கள் அனைவருக்கும் எங்கள் RSKV டிவி சேனலின் அன்பு வணக்கங்கள். இந்த புத்தகத்தின் பெயர் ஏடு. இந்த புத்தகத்தை எழுதியவர் திருமதி க. அம்பிகா அவர்கள். இந்த புத்தகத்தை வாசிப்பவர் நான் உங்கள் திருமதி ரமா சதீஷ்குமார். இந்த ஆடியோவை உங்களுக்கு வழங்குவது உங்கள் RSKV டிவி சேனல். நீங்கள் ஏடு என்ற புத்தகத்தில் உள்ள பகுதி 220 வரை கேட்டு இருப்பீர்கள். அதனைத் தொடர்ந்து இந்த வாரத்தில் பகுதி 221 கேட்போம். பகுதி 221. கல்விக்காக சரஸ்வதியை ஏன் வழிபட வேண்டும்? சரஸ் என்றால் நீர் மற்றும் ஒளி ஆகியவற்றை தடையின்றி வழங்குபவள் என்று பொருள். அல்ல குறையாது வற்றாது ஊற்றாகவும் ஞான ஒளியாகவும் கல்வி செல்வத்தை அள்ளி தருபவளே சரஸ்வதி. அன்னம் ஞானத்தின் சின்னமாக போற்றப்படுகிறது. இதுவே சரஸ்வதியின் வாகனம். மயிலும் கூட சரஸ்வதியின் வாகனமாக இருந்திருக்கிறது. சரஸ்வதியின் கையில் இருக்கும் வீணை சிவபெருமானால் உருவாக்கப்பட்டது. வீணை தட்சிணாமூர்த்தியாக இருந்து நாரதர் முதலானவர்களுக்கு இசை நுணுக்கங்களை உபதேசித்து பிறகு அந்த வீணையை கலைவாணிக்கு அவர் அளித்ததாக புராணம் சொல்கிறது. இந்த வீணைக்கு கச்சபி என்று பெயர். சரஸ்வதியை வீணையுடன் இருப்பவள் என்று தான் சொல்வர். ஆனால் கையில் வீணை இல்லாத சரஸ்வதி கோயிலும் உள்ளது. வேதாரண்யத்தில் வீணை இல்லாத திருக்கோலம் கொண்டு சரஸ்வதி காட்சி தருகிறார். கிராமங்களில் பேச்சியம்மனை வணங்குபவர் கலைவாணி சரஸ்வதியே. இந்த பேச்சியம்மன் பேச்சு திறனை வளர்க்கும் அன்னை என்ற முறையில் பேச்சு கூட்டல் ஆயி பேச்சாயியாக திகழ்கிறாள் கலைவாணி. இந்த பெயரே பிறகு பேச்சியம்மன் என்று மருவியதாம். பேச்சியம்மன் கோயில்களில் பேச்சு குறைபாடு உள்ள குழந்தைகள் பெரியவர்கள் வேண்டிக் கொண்டால் இவர்களுக்கு அந்த குறை தீர்க்கிறது என்பது ஒரு நம்பிக்கை. பேச துவங்கும் கட்டத்திலுள்ள குழந்தைகளை இந்த கோயில்களுக்கு அழைத்து சென்று ஒரு சிறிய எழுதுகோலால் குழந்தைகளின் நாவில் லேசாக கோடு இழுப்பார்கள். வாகீஸ்வரி 4 கரங்கள், ஜடாமகுடம், ரத்னகுண்டலம், தண்டம், சுவடி, ஜபமாலை கிண்டி தாங்கியவளாக முக்கண் உடையவளாக இருப்பவர். சரஸ்வதி 4 முகங்கள், 6 கரங்கள், ஜபமாலை, கமண்டலம், சுவடி, வீணை தாங்கியவளாக இருப்பவர். பிரம்ம பத்தினி மான்தோல் ஆடை, 4 முகம், 6 கரங்கள், பாரதம், சூத்திர கயிறு, ஸ்வரூபம், சுவடி, குண்டிகை, அபயமுத்திரை கொண்டவளாக இருப்பவள். ராஜசியாமலா 8 கரங்களுடன் காஞ்சி காமாட்சி அம்மன் ஆலயத்திலும் கச்சபேஸ்வரர் கோயிலிலும் தரும் தோற்றம். சரஸ்வதி தேவி இவ்வாறு வேறுபட்ட வடிவங்களில் காட்சி தருகிறாள். சரஸ்வதி மந்திரம்: ஓம் பிரணோ தேவி சரஸ்வதி வாஜே பீர் வாஜினிவதி தீனாமவித்யது. ஓம். பொருள்: வணங்குபவரை காப்பவளான சரஸ்வதி தேவி நம்மை காக்கட்டும். வாக்கு சக்திகளை தூண்டி அவள் நம்மை விழித்திட செய்வாளாக. எனவே பகுதி 221 இத்துடன் நிறைவு பெற்றது. இனி அடுத்த வாரம்